मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। சிறுசு கிட்டி எதுக்காக இந்த நைட்ல ஆளே இல்லாத இந்த மாளிகைக்கு வர சொன்னா? அதான் தெரியல, ஒருவேளை அவ ஆபத்துல இருக்காளோ என்னவோ. ஜோர்தார், நீ மேல போய் பாரு. நானும் ஹனியும் கீழே இருக்கிற அந்த அறைக்குள்ள போய் பாக்குறோம். அப்புறம் நான் எங்க பாக்குறது? அட அட அட, எந்த பக்கடா போனீங்க? காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க! காப்பாத்துங்க, எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. என்ன புரிஞ்சுதா? ஹனி, பனி! சிறுசு, இந்த பங்களா எப்ப பேய் பங்களாவா மாறுச்சு? அதான் தெரியல. இங்க இருந்து ஓடிடுவோம். எதுக்கு நீ பயப்படுற? நான் பயப்படல, அந்த குரலை கேட்டது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. வா போலாம். கிட்டி எதுக்காக நம்மள இங்க வர சொன்னா? சிறுசு, உண்மையை சொல்ல போனா நான் தான் டாங்கி. ஆனா இப்போ நீ தான் டாங்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பயமுறுத்த தான் நம்மள கூப்பிட்டு இருப்பா, வேற எதுக்கு கூப்பிட்டு இருப்பா? அடங்க என்னமோ இருக்குதுப்பா, என்ன புரிஞ்சுதா? கெட்டி செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. இங்க கிட்டி எங்கேயும் காணும். ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்காளோ? கிட்டி இங்க இல்லவே இல்ல. ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன புரிஞ்சுதா? கொஞ்சம் அமைதியா இரு. அதே கிட்டியோட சத்தம். அவ அந்த ரூம்ல தான் இருக்கா. வெளியில ஓடுவோம், வாங்கம்மா. ஆமா, இல்ல உள்ள போவோம். கிட்டி அந்த அறையில மாட்டிக்கிட்டு இருக்கா. ஆமா, உள்ள போவோம் வாங்க. நம்ம கிட்டியே காப்பாத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரூம்ல தான் சத்தம் கேக்குது. கிட்டி வா, இங்க இருந்து போயிடுவோம். இந்த இடமே சரியில்லை. பாத்தியா கிட்டி, நான் சொன்னல இவங்க தைரியசாலி மாதிரி காட்டிக்க ஆக்டிங் பண்றாங்க. சரியான பயந்தாங்கோலிங்க. அட்ராசக்கா அட்ராசக்கா அட்ராசக்கா. ஆமா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? காமெடி. நாங்க சும்மா காமெடி பண்ணோம், நீங்க நிஜமாவே பயந்துட்டீங்க. ஓ, நீங்க பயந்தாங்கோலிங்க நான் சொன்னேன். அதெல்லாம் உண்மை, நீங்க நிரூபிச்சிட்டீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் பயந்தாங்கோலி பசங்களா, நான் காத்தாடி நூல்ல துணியை கட்டி பறக்க விட்டேன். டேப் ரெக்கார்ட்ல இருந்து சத்தத்தையும் வர வச்சேன். ஜன்னல்ல முகமூடி நிழல வர வச்சேன். அப்புறம் ஆம மேல மெழுகுவத்தியை ஏத்தி அனுப்புனேன். இதெல்லாம் பார்த்துதான் நீங்க பயந்துட்டீங்க. இந்த மாதிரி யார பயமுறுத்தினாலும் அவங்க பயந்துதான் போவாங்க. ஆமா சன்னி, அவங்க சொல்றது சரிதான். இதுவே நானா இருந்தாலும் பயந்துதான் போயிருப்பேன். நான்லாம் பயப்பட மாட்டேன். பேய் என் கண்ணு முன்னாடி வந்ததுன்னா ஓங்கி அடிச்சேன்னா 1.5 டன் வெயிட். அப்புறம் நான் சத்தம் போட்டு கத்துவேன், ஏ பல்வந்தராய் பேயே. ஒருவேளை அது பல்வந்த் ராயோட பேயா இல்லாம போனா? இல்லன்னாலும் அதுவும் இப்படிதான் பயப்படும். நீங்க 4 பேரும் பயந்த மாதிரி. வா கிட்டி, அவங்க உங்க ரூமுக்கு போய் படுக்கலாம். காலையில நம்ம வீட்டுக்கு போகலாம். இவங்க 4 பேரும் இங்கேயே டேரா போடட்டும். அதான் உங்களுக்கு பழக்கமாச்சே. இந்த சன்னி இன்னைக்கு சோப்பே இல்லாம நம்மள கழுவி கழுவி ஊத்துறான். என்ன புரிஞ்சுதா? ஆமா, அதுவும் நம்மளோட கிட்டி முன்னாடி. அதுக்கான பாடத்தை இவனுக்கு கத்து கொடுக்கணும். அதுவும் இன்னைக்கு நைட்டே. சன்னி ஒரு பயங்கரமான பயந்தாங்கோலின்னு நம்ம நிரூபிச்சு காட்டுவோம். என்னமோ சன்னி பெருசா பேசிட்டு போனா அவன் என்ன பயப்படுவானா? நிச்சயமா பயப்படுவான். ஏன்னா எல்லார் மனசுலயும் கண்டிப்பா பயம் இருக்கும். முதல்ல சன்னியோட மைண்டையும் மனசையும் நம்ம பக்கம் திருப்புவோம். அவன் தானா பயப்படுவான். எப்படிமா? வாங்க சொல்றேன், நீங்க பயப்படுற மாதிரி நடிங்க போதும். எல்லாத்தையும் சேர்ந்து பண்றோம். சன்னி, சன்னி. ஏய், எதுக்கு சும்மா பின்னாடியே வரீங்க? நீ போலாம் கிட்டி. கிட்டி, நாம எல்லாரும் இன்னைக்கு ஒரே ரூம்ல இருக்கலாமா? ஓய், தர்ம சத்திரத்துல இருக்கிற பழக்கம் உங்களுக்கு தான். எனக்கு பர்சனல் பெட்ரூமே இருக்கு. ஓஹோ சன்னி, அவன் என்ன சொல்ல வரான்னு கேளேன். நீ சொல்லு அனி, என்ன விஷயம்? நாங்க ஆபத்துல இருக்கோம் கிட்டி. இங்க என்ன வேணா நடக்கலாம்.
என்ன சொல்றீங்க? எந்த இடத்துல நாம பேய் இருக்குன்னு சொல்லி ஏமாத்தணுமோ அங்க பழி வாங்குறதுக்கு நிச்சயமா பேய் வரும்னு சொல்லுவாங்க. யாரு சொன்னா? இந்த மாளிகையில இருக்கிற வயசான தாத்தா. என்னது வயசான தாத்தாவா? நான் இங்க எந்த வயசான தாத்தாவையும் பார்க்கலையே. ஆ, வயசான தாத்தாவா? ஆனா இங்க வயசான தாத்தான்னு யாருமே இல்லையே பன்னி. பண்ணி அப்படின்னா அது யாரு? நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே. அப்படின்னா இந்த இடத்துக்கு பேய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேம்மா. ஓய், நீங்க என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இங்க இல்ல. நிச்சயமா இருக்கு. நீ கருப்பு மிட்டாய் பேய் ஹண்டரை பத்தி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க பேய பிடிக்கிறவங்க. ஆமா, நந்துவோட தாத்தா பேய அவங்க தான் பிடிச்சாங்க. சன்னியோட பாடிய பாத்தீங்களா? அப்படியே பேய் வந்தாலும் சன்னி அதை புடிச்சு அப்படியே பர்ஸ்ட் பண்ணிடுவா. என்ன சன்னி? ஆமா கிட்டி, உனக்கு எதுவும் பயம் கிடையாதுல்ல? நம்ம பேசாம ஹால்லே இருப்போமே. என்ன சொல்ற? இல்ல இல்ல இல்ல, நான் பயப்படல. அப்படியா? நானும் பயப்படல. இருந்தாலும் நம்ம ஏர்லி மார்னிங்கே பரப்பிட்டுருவோம். குட் நைட். பன்னி, உன்னோட ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுமா. சன்னி பயந்துட்டான். இப்ப அவன் மனசளவுல தான் பயந்திருக்கான். உண்மையான பயம் என்னன்னு இன்னைக்கு ராத்திரி அவனுக்கு புரிய வைப்போம். இந்த கருப்புக்காக கருப்பு அந்த கருப்பு புறா எது வந்ததோ அது நல்லபடியா போய் சேர்ந்துடுச்சு. ஆமா. ஓய், யார் என்ன தள்ளி விட்டது? உங்களை இது நான் தானே. மிரருக்குள்ள நான் தான். என்ன கொடுமது? மிரருக்குள்ள என்னைய பார்த்து நானே பயந்துட்டேன். இந்த மிரர் எப்படி இங்க வந்தது? ஒருவேளை பன்னி சொன்னது கரெக்டா இருக்குமோ? இந்த பாட்டில் எப்படி காலியா இருக்கு? இது ஃபுல்லா தண்ணி வச்சிருந்தேனே. உண்மையிலேயே பேய் நம்மள பழி வாங்க வந்துருச்சோ என்னவோ. மத்தவங்கள பயமுறுத்துறது ரொம்ப தப்பு. ஆனா இது ஜாலியால இருக்கு. 200 வருஷத்துக்கு அப்புறமா விருந்தாளிங்க வந்திருக்காங்க. 200 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாளிகையில சமையல் நடக்க போகுது. நானும் 200 வருஷமா பட்டினியா இருக்கேன். நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல நான் உங்களை சாப்பிடட்டுமா? தாத்தா, தாத்தா எலும்பு கூட குத்தாட்டா போடுது. என்ன விட்டுட்டு போயிட்டியா தாத்தா? கிட்டியோட பொம்மை காத்தாடியில கூட இப்படி பறக்காது. பேய் வந்துடுச்சு, பழிவாங்க பேய் வந்துடுச்சு. நீங்க யாரு? அந்த தாத்தா எங்க போனாரு? என்னோட பையனை பார்த்தா வயசானவன்னு சொல்ற? உன்னை நான் இப்ப விட போறது இல்ல. உன்னை ஊறுகா போட்டு பாட்டில்ல அடக்கி போறேன். இல்ல இல்ல, உன்னை காய வச்சு நான் வத்தல் போட போறேன். பேய் பேய் பேய். ஆகா, டிரைவரே இல்லாம ஜீப் போகுதே. ஆகா, ரிட்டர்னு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏப்பா
என்னப்பா பாகுபலி, என்னப்பா ஆச்சு? கிட்டிய பார்த்து பயப்படுற? என்ன சன்னி, எதுக்கு இப்படி வேர்த்து கொட்டுது? வேணும்னா ஏசி ஆன் பண்ணவா? சிறுசு, எப்படி இருந்த இவன் இப்படி ஆயிட்டான் பாரேன். 150 கிராம் குத்து இந்த அளவுக்கு நடுக்குதா? என்ன புரிஞ்சுதா? சன்னி, அவ்வளவு கதை விட்ட நீ எல்லாரை விட பெரிய பயந்தாங்கொழியா இருக்க. எல்லாரையும் விட்டுட்டு ஓடுறதுக்கு இருந்த. அது வந்து நான் வந்து இவன் உதவி கேட்கறதுக்காக கிளம்புறான். ஆமா ஆமா ஆமா. யாராவது மத்தவங்கள பயமுறுத்தினா அவங்க பயப்படதான் செய்வாங்க. ஆனா இவங்க எல்லாம் பயந்து போனதுக்கு அப்புறமும் என்ன காப்பாத்த வந்தாங்க. ஆனா நீ உன்னோட உயிரை காப்பாத்திக்க ஓடுற. அடுத்து அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. மத்தவனுக்கு குழிய தோண்டணும்னு நினைக்கிறவன் கடைசியில அவனே அந்த குழிக்குள்ள விழுந்துருவான். என்ன புரிஞ்சுதா? ஆமா, ஆனா இவன் குழியே இல்லாம கீழே விழுந்துட்டான். எல்லாரையும் விட பெரிய பயந்தாங்கோலி இவன் தான். என்ன மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு உனக்கு என்ன தண்டனைன்னா நீ எங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.